வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று ஒரு தலைப்பு, ஜோதிடத்தில் பல யோகங்கள் உள்ளது. அதில் ஒன்று தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஜோதிடங்களில் வரும் நூற்றுக்கணக்கான யோகங்களில் மிகவும் முக்கியமான பயன் தரும் யோகமாகும். அதை பற்றி இன்று பார்ப்போம். கேந்திரங்களில் பெரியது ஒன்றை விட 5 பெரிய, ஒன்றை விட 4 பெரியது, 4ஐ விட 7 பெரியது, 7ஐ விட 10 பெரியது. 10வது கேந்திரம் என்பது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்பதாகும். திரிகோணங்கள் பெரியது ஒன்றை விட 5 பெரியது, 5ஐ விட 9 பெரியது. 9வது கேந்திரம் என்பது லட்சுமி கேந்திரமாகும். மிக முக்கியமான கேந்திர ஸ்தானம். இவை இரண்டும், அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அல்லது இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலோ, அல்லது 9ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் நட்சத்திர சாரத்தில் 10ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் 9ஆம் அதிபதியும் இடம்பெற்றிருந்தாலோ இதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பெயர். குறிப்பாக விருச்சிக இலக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக இலக்கணத்திற்கு 9ஆம் இடமாக கடகம் வருகிறது. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். 10ஆம் இடமாக சிம்மம் வருகிறது. சிம்மம் சூரியனுடைய இடம். சூரியனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்தரம், உத்தராடமாகும். இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சூரியனுடைய நட்சத்திரங்களும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருப்பது தர்ம கர்மாதிபதி யோகமாகும். இந்த யோகமானது 100க்கு 1000ல் ஒருவருக்கு, லட்சத்தில் ஒருவருக்குத்தான் இருக்கும். அது பயனுள்ள யோகமாகும். எவ்வாறென்றால், தர்மம் என்றால் தானம். தந்தையை பற்றி சொல்லக்கூடியது கிரகம் சூரியனாக இருந்தாலும் அவருடைய முழு பலன்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடமாகும். பூர்வீகம், தயை, கருணை, கொடை, தந்தையை போல் மகனும் நல்லவராக இருப்பது, அப்படி இருக்கும் யோக அமைப்பில் 9ஆம் அதிபதி மிக முக்கியமான இடம் பெறுகிறார். 9ஆம் இடத்தில் கிரகணங்கள் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர்களுடைய வாழ்க்கை நிலை நன்றாக இருக்கும். குணாதிசயங்களும் நன்றாக இருக்கும். தர்ம காரியங்கள் செய்வது, கோயில் திருப்பணிகளை செய்வது, நன்கொடை வழங்குவது, இரக்கம சுபாவம் உள்ளது, இப்படி இருக்கும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது தந்தையைப் போலவே மகனும் நல்லவராக இருப்பார். தந்தை செய்யும் தொழிலையே மகனும் எடுத்து நடத்துவார். அரசியல்வாதியாக இருந்தாலும் மிக நல்ல காரியங்களையே செய்வார். மக்களுக்கு நன்மையை செய்வார். அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் தனக்கு கீழுள்ளவர்களை வேலைப்பளு கொடுக்காமல் நல்ல முறையில் நடத்துவார். ஆசிரியர்களாக இருந்தாலும் நல்ல குணாதிசயங்கள் உள்ள ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களுக்கு நல்ல பாடங்களை போதிப்பார். இந்த யோகத்தில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், தந்தைக்கு பெரிய தொழில் இருக்கும், மிக உயரிய தொழில், அதில் லாபம் அதிகமாக வரும். அந்த லாபத்தை தர்ம காரியங்களுக்காக பயன்படுத்துவார். குறிப்பாக கூலம் வெட்டுவது, கோயில்களில் திருப்பணிகள், ஆலயங்களில் திருப்பணிகள், புண்ணிய திருப்பணிகள், கும்பாபிஷேகம் செய்வது, அனாதை விடுதிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வது, பைரவர் வாகனங்களுக்கு உணவளிப்பது போன்ற நல்ல காரியங்களை செய்வார். தந்தையைப் போலவே மகனும் புத்திசாலியாக இருப்பார். தர்ம காரியங்களில் ஈடுபடுவார். நல்ல பெயர் எடுப்பார். இன்னாருடைய மகன் என்ற அடையாளத்தை நல்ல முறையில் காட்டுவார். இந்த யோகம் அமைய பெற்ற ஜாதகர்கள் அவர்களின் போன ஜென்ம பாவமும் இந்த ஜென்ம பாவமும் தீர்ந்து அடுத்த ஜென்மத்தில் புண்ணியத்தை மட்டுமே கொண்டு போய் மிக நல்ல பிறவை அடைவார். அதற்கு காரணம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம் செய்வதால் வர நன்மையாகும். நண்பர்களே, மீண்டும் நாளை வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நண்பர்களே.